Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொட்டுக்கடலை லட்டு. இந்த பொரிச்ச கடலையில லட்டு செய்யறது ரொம்ப சுலபமானது. ஆனா இதனுடைய சத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கு. இந்த பொட்டுக்கடலையை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி லட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை அதே அளவு 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய் 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா உருக்கி சூடாக இருக்கிற மாதிரி நெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இந்த பொட்டுக்கடலை நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடலாம். வெறுமனே அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு சில நாள் நம்ம ஸ்வீட் லட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலையை. ஆல்ரெடி இது வறுத்த ரோஸ்டட் கிராம்கிறனால நம்ம இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு முறுவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சளிச்சிடலாம். ஏன்னா நம்ம லட்டாக உருட்டுறப்போ பருப்பருன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லட்டு உதிர்ந்துடும். அதனால் நைஸாக பவுடராக இருக்கணும். அதனால் சளிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம சளிச்சு எடுத்துட்டோம். பொட்டுக்கடலை பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா சர்க்கரையும் பவுடராக அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். சர்க்கரை நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பொட்டுக்கடலை மாவும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா ஒட்டும். பருப்பருன்னு சர்க்கரை இருந்துச்சுன்னா ஒட்டாது. இது ரெண்டும் ஒன்றா கலந்துடலாம். இப்போது இது ஒரு ப்ரோட்டீன் லட்டு. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். ஏலக்காய் தூள் நான் உள்ளே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க ட்ரையாக இருக்கிறப்போ. இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல நெய் சூடாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சூடாக ஊற்றுறப்போ அந்த சக்கரை கொஞ்சம் உருகி வரும். நீங்கள் ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த உருட்டுற அளவுக்கு பக்குவம் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனாக தான் சேர்க்குறேன். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த சக்கரை அந்த சூட்லேயே உருகி வரும். நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துட்டு பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட நம்ம லட்டு உருட்டுற கண்டிஷன் அந்த பதம் வந்துடுச்சு. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. பொட்டுக்கடலை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாருங்கள், குழந்தைங்க நிறைய எடுத்துக்கணும். எவ்வளோ அழகாக லட்டு செய்கிறது பார்த்தீங்களா? தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலை. அந்த நெய்யோட சூட்லேயே அந்த சக்கரை கொஞ்சம் உருகிச்சு. இப்போ அருமையான பொட்டுக்கடலை லட்டு நம்ம செஞ்சிட்டோம். இதை நம்ம நைவேத்தியமாக விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் செய்வோம். சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு லட்டு செஞ்சாச்சு. ப்ரோட்டீன் லட்டு. இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டிடலாம். நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து உருண்டை பிடிக்காதனால இதை நீங்கள் நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நிறையா செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்காக இதை நம்ம சாப்பிட்லாம். இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த சர்க்கரை ஈரப்பதம் உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிரும். இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சர்க்கரை பாகு, 1 டீஸ்பூன் சர்க்கரையை தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் முக்கி எடுத்து நான் டெக்கரேஷனுக்காக முந்திரி மேலே வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த ரெசிபியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கலந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.